ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் செய்ய போறோம். நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வானல் எடுத்து வச்சு கடலெண்ணெய் ஊற்றலாம் தேவையான. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா வதக்கலாம். இப்போ கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்ச பீன்ஸும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் மிக்ஸில். இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்ச துவையில நம்ம ஒரு பாத்திரத்தில் போடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து முட்டை வச்சு இது வடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சு பொடியாக வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி இப்போ தோசைகள் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி சும்மா சைஸ் தோசை ஊற்றிக்கலாம். இதேமாரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் மசாலா ஆம்லெட் ரெசிபி ரெடி. இதேமாரி உங்கள் வீட்டில் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வேண்டிய